கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம பெண்கள் மிஷனரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜபத்தோடு ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் பெண் மிஷனரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து அந்த பெண்கள் செய்த அனைத்து காரியங்களையும் நாங்களும் பின்பற்றி எங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துக்காக பாடுபட கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நம்ம இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மிஷனரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஐடா சோஃபியா ஸ்கடர். இவங்க பார்த்திங்கனாக்கா பிறந்தது 1870 டிசம்பர் 9. இவங்க அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெண் மருத்துவர். இவர் வேலூரில் எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜை நிறுவியதாக அவர் தான் நிறுவினார். இவரோட அந்த இளமை பருவம் பற்றி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இவங்க யாருக்கு பிறந்தவங்கன்னா ஜான் ஸ்கடர், சோஃபியா வெல்ட் ஸ்கடர். இவங்களோட மகள் தான் ஐடா சோஃபியா ஸ்கடர். இவங்க தந்தை ஒரு மருத்துவர். இவங்க எங்கே தங்கி மருத்துவம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டையில் மருத்துவ தொண்டு புரிந்து கொண்டிருந்தார்கள். அப்போ பார்த்திங்கனாக்கா அந்த பீரியடில் தான் ஐடா சோஃபியா ஸ்கடர் பிறந்தாங்க. 8 வயது வரை அவங்க ராணிப்பேட்டையில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அவங்க அமெரிக்காவுக்கு படிப்பதற்காக சென்று விட்டார்கள். அதுக்கப்புறமா சமய தொண்டுக்காக அவங்க பெற்றோர்கள் எங்கே பயணம் பண்ணாங்கன்னாக்கா ஜப்பான் போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐடா ஸ்கடர் அமெரிக்காவில் அவங்க பூர்வீகம் அமெரிக்கா. அதுக்கப்புறம் இவங்க பெற்றோர்கள் ஜப்பான் போனதுக்கப்புறம் நார்த் ஃபீல்டில் இருக்கிற கிறிஸ்துவ பெண்கள் பள்ளியில் சேர்ந்து அவர் விடுதியில் தங்கி படித்து வந்தார்கள். அதுக்கப்புறம் அவங்க பள்ளி படிப்பை முடிக்கின்ற அந்த நேரத்தில் அவங்க தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா இந்தியாவுக்கு புறப்பட்டு வருகிறார்கள். அப்போது அந்த இந்தியாவுக்கு வந்தப்புறம் தான் ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னன்னாக்கா, ஒரு பிராமணர், ஒரு அந்தணர், ஒரு முஸ்லீம், இவங்க 3 பேருடைய மனைவிகள் பிரசவ வலியால் அவதிப்படுகிறார்கள். இவங்களுடைய தந்தை ஒரு மருத்துவர். அதனால் இவங்க ஐடா ஸ்கடர் கூட இருக்கிறத பார்த்துட்டு அவங்க வருவாங்க. இந்த 3 பேரும் பிராமணர், அந்தணர், அதுக்கப்புறம் முஸ்லீம். இந்த 3 சமய தலைவரும் அங்கே வந்தப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க இந்த மாதிரி எங்களுடைய மனைவி பிரசவ வலியால் அவதிப்படுறாங்க, அதனால் மருத்துவம் பார்க்க வர சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்தியாவில், அதுவும் கிராமங்களில் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கனாலும் எந்த ஆண் மருத்துவரையும் பெண்கள் பரிசோதிக்க அனுமதிக்க மாட்டாங்க. அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அப்பா கிளம்பி போகிறப்போ ஐயோ அவர் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அவங்க நினச்சது சோஃபியா ஸ்கடர் வருவாங்களா அப்படின்னு. ஆனால் அவங்க அப்போ இன்னும் மருத்துவம் படிக்கலை. சரின்னொன்னே அவங்க 3 பேருமே போயிடுறாங்க வேண்டான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 3 பேருடைய மனைவிகளும் இறந்து விடுகிறார்கள். அந்த துயர செய்தியை கேட்டு இந்த ஐடா ஸ்கடர் அப்போ முடிவெடுக்கிறாங்க, பெண் மருத்துவர் இங்கே யாருமே இல்லை அப்படின்ட்டு. அவங்க இந்த பெண்களோட அவல நிலைமையை நினைத்து அதை குறித்து ஆழமாக சிந்தித்து மருத்துவம் படிக்க அவர்கள் மறுபடியும் மேல்நாடு செல்கிறார்கள். அதுக்கப்புறமா அவங்கள மருத்துவம் படித்த பிறகு மறைப்பணியில் ஈடுபட விரும்புவதாக தன்னுடைய பெற்றோரிடம் தெரிவித்தார். அதுக்கப்புறமா ஃபிலடெல்ஃபியா மருத்துவக் கல்லூரியில் 1895 சேர்ந்து மருத்துவ படிப்பு படித்தார். அதுக்கப்புறம் மருத்துவ படிப்பு முடிந்ததும் எங்கே வராங்க, பெண்கள் வேலூருக்கு வராங்க. பெண்களுக்கான மருத்துவமனை கட்ட வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. அதுக்கு $8000 அப்போ தேவைப்பட்டது. அதுக்காக அவங்க நிதி திரட்டினார்கள். அப்பொழுது ஷெல் என்ற முதியவர் $10,000 அமெரிக்க டாலருக்கான காசோலையை தர்றாங்க.
அந்த என் அன்பு மனைவி மேரி டேஃபர் ஷெல்லின் நினைவாக. ஸோ ஷெல் வந்து தன்னுடைய மனைவியோட நினைவாக அந்த $10 தர்றாங்க. அப்போ தான் இந்த முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஐ ஹாஸ்பிட்டல் சொல்கிறோம்ல, அங்கே தான் வந்து ஷெல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவோம்ல, அங்கே தான் வந்து ஒரு சிறிய மருத்துவ மனை ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு கிளினிக் மாதிரி முதல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னாக்கா வேலூரில் மருத்துவமனை நிறுவப்பட்டது. அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டு ஆன்னி ஆங்காங்குடன் 1900 ஜனவரி மாதம் வேலூருக்கு வந்தார். இருவரும் மருத்துவ பணியை உடனடியாக தொடங்கினார்கள். அதுக்கப்புறமா மருத்துவமனை கட்டிடம் வந்து கட்டும் பணியும் தொடங்கியது. அதுக்கப்புறம் அவங்க வந்து மருத்துவ கல்லூரியை ஆரம்பிக்கணும்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ பார்த்திங்கனாக்கா 1904 ஆண்டு வந்து 4ஆம் வருடம் வந்து தென்னிந்தியாவில் ஒரு பிளேக் நோய் வந்து பரவி வந்தது. அதை தடுப்பதற்கு ஐடா மிகவும் ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஈடாக அவங்களுக்கு வந்து துணையாக பணிபுரிய செவிலியர் வந்து போதாமையாக இருந்தது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செவிலியர் பயிற்சி பள்ளி ஒன்றையும் தொடங்குறாரு. அதுக்கப்புறமா வந்து 1908ஆம் ஆண்டில் ஐடா ஸ்கடர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த செவிலியர் பள்ளியை தொடங்குறாங்க. அதுக்கப்புறமா சுற்று வட்டார மிஷன் பள்ளிகளில் படித்த 5 மாணவிகளுடன் இந்த செவிலியர் பணியை அவங்க தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் 1913ஆவது வருடம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கென ஒரு மருத்துவ கல்லூரி தொடங்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து ஐடாவின் எண்ணத்தை தென்னிந்திய மறைப்பணி மன்றம் ஏற்றுக்கொண்டது. வேலூரில் வந்து பெண்களுக்கான மருத்துவ கல்லூரி வந்து தொடங்கி அதுக்கு ஐடாவே முதல்வராக இருக்க வேண்டும் என்றும் முடிவெடுக்கப்பட்டது. அதுக்குமா 200 ஏக்கர் நிலமும் தயாராக இருந்தது அந்த மருத்துவ கல்லூரி கட்டுவதற்கு. 1914 நெடுவிடுப்பில் வந்து விடுப்பில் அமெரிக்காவுக்கு அவங்க ஐடா சென்று விடுகிறார்கள். அப்போ வந்து முதல் உலகப் போர் நடைபெறுகிறது. 1915 கடுமையான போர் சூழல் அந்த நடந்து கொண்டிருக்கிற பொழுது இந்தியா திரும்பி வராங்க. அதுக்கப்புறமா மருத்துவ கல்லூரி தொடங்குவதற்கான பணியை அவர்கள் விரைவுபடுத்தினார்கள். 1918 பட்டய மருத்துவ படிப்புடன் பெண்களுக்கான மருத்துவ பள்ளி நடத்துவதற்கான அனுமதியும் பெறப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து சென்னையில் பார்த்திங்கனாக்கா அந்த மாகாணத்தில் மருத்துவத்துறை தலைவர் கர்னல் பிரிசைனிடமிருந்து பெற்றார். அதுக்குரிய அனுமதியை 1918 பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 12 ஒன்றிய மறைப்பணி பள்ளியை சென்னை மாகாண கவர்னர் பென்லான் பிரபு திறந்து வைத்தார். 1948 யூனியன் மருத்துவ பள்ளி கிறிஸ்துவ மருத்துவ கல்லூரியாக தரம் உயர்த்தப்பட்டது. பெண்களுடன் ஆண்களும் சேர்ந்து மருத்துவம் படிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதுதான் வந்து ஐடா ஸ்கடரோட மருத்துவ பணி. அதுக்கப்புறமா இவங்களோட அந்த இளமை பருவத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட இளமை பருவத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதாவது நம்ம வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுறாங்க, பேரண்ட்ஸு பெண்களாக இருந்தாக்கா அவங்களுக்கு படிப்பு ஒன்று கொடுத்து வேலை வாய்ப்பு ஒன்று ஏற்படுத்தி கொடுத்து அவங்களுக்கு ஒரு திருமணம் நடத்தி வைத்து அந்த திருமணம் மூலமாக அவங்க வந்து ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுக்குவாங்க, அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்குவாங்க. அப்படி தான் நிறைய பேரோட வாழ்க்கை கடந்து செல்கின்றது. ஆனால் வெளிநாட்டிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து நம்ம பெண்கள் படுகின்ற அந்த அவல நிலையை பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மருத்துவ கல்லூரி, ஒரு செவிலியர் பள்ளி எல்லாமே ஆரம்பிக்கிறாங்க. அப்போது வேலூர்லாம் வந்து ஒரு சிறிய டவுனாக தான் இருந்தது. ஆக்சுவலாக இப்போ தான் வந்து மாநகராட்சி அந்தஸ்து பெறப்பட்டுள்ளது. ஆனால் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் பின்தங்கிய நிலையில் இருந்தது. அந்த மாதிரி இருந்த அந்த வேலூரில் நம்ம இடத்துல ஒரு சிறந்த மருத்துவ உலகமே உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்துவ மருத்துவ கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது, மருத்துவமனை ஆரம்பிக்கப்பட்டது, அதுக்கப்புறமா செவிலியர் பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. எல்லாரும் போற்றும் விதமாக இந்த
கிறிஸ்துவ மருத்துவ கல்லூரியும் மருத்துவமனையும் இயங்கி கொண்டு வருகிறது. அப்போ பாருங்கள், அந்த சிறு வயதில் அவங்களுக்கு வந்து கர்த்தர் மேலே எவ்வளோ ஒரு அன்பு இருந்தா, ஒரு வாஞ்சை இருந்தா, இந்த மாதிரி ஒரு சமூக சேவைகளை தன்னை ஈடுபடுத்தி கொள்வார்கள். இப்போ நம்மள எத்தனை பேர் நம்ம அப்படி இருக்கோம்னு யோசித்து பாருங்கள். நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஒரு போராட்டமோ வந்தாக்கா நம்மளுடைய எண்ணங்களும் செயல்களும் பார்த்திங்கன்னா அதையே வந்து சுற்றி வரும். வேறு எதுலேயுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். வேறு எதுலேயும் நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸை இன்வால்வ் ஆக்க மாட்டோம். ஐயோ இப்படி நடந்துருச்சு, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அந்த மன அழுத்தத்தால் மனநோய்க்கு தள்ளப்படுகிறார்கள். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ பாருங்கள், இவங்க ஐடாஸ் கடர்லாம் வந்து அந்த மாதிரி வந்து அவங்களுக்கும் எவ்வளோ போராட்டங்கள் வந்திருக்கும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கும். அவங்க வந்து சோர்ந்து போயிடல. ஏன்னா கர்த்தர் அவர்களோடு இருந்தாங்க. கர்த்தரை மையமாக வைத்து அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள். அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு கர்த்தர் நம்மளோடு இருக்கிறப்போ அந்த தனிமை தெரியாது, அந்த எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா என்னை வந்து நிறைய பேர் காலேஜ்லேயும் சரி வெளியிடங்களையும் கேட்பாங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்வாங்க. நான் சொன்னேன், நான் வந்து அந்த எதுவுமே நான் தனிமையாவோ இல்லை எதுவுமே நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னோட இருக்கிறதுனால அந்த காரியங்கள் கல்லூரியில் வேலை செய்கிறதுனால அந்த காரியங்கள் அதில் என்னை நான் ஈடுபடுத்தி கொண்டு அந்த பணியை நான் செஞ்சு கொண்டிருப்பேன். ஆனால் நம்ம வந்து அந்த இடத்துலையும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை வந்து நான் இப்போ தான் ரீசண்டாக கற்றுக்கொண்டேன். ஏன்னா நம்ம பணிபுரிகின்ற இடங்களில் வந்து நம்மக்கிட்ட நிறைய பேர் பேசுவாங்க, பழகுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம வந்து அவங்க நம்ம கூட பழகிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, எந்த நோக்கத்தோடு நம்மளை பழகிறாங்க அப்படின்லாம் நம்ம வந்து நிதானித்து ஆராய்ந்து அறிந்து நம்ம வந்து பழகணும். நம்ம வந்து நிறைய பேர்கிட்ட பேசுகிறப்போ யாரையும் தப்பாக யோசிக்க மாட்டோம். நல்லவங்க அப்படின்னு நினச்சி தான் அவங்களோட பேசுவோம், பழகுவோம். அதுக்கப்புறம் தான் எல்லாம் அவங்களுடைய உள்நோக்கெல்லாம் எப்போ தெரியும்னா, நம்ம நல்லா பழக ஆரம்பித்தப்புறம், நல்லா பேச ஆரம்பித்தப்புறம் தான் தெரியும். அப்படி பேசும்பொழுதோ பழகும்பொழுது ஏதோ தவறுகள் நடந்திருக்கலாம், சில இழப்புகள் நடந்திருக்கலாம், இல்லை நம்மள அறியாமல் வந்து ஏதாவது ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில் சென்றிருக்கலாம். அப்போ நம்ம உடனே என்ன பண்ணணும்னா, அதிலிருந்து சுதாரித்து கொண்டு நம்ம வந்து வெளியே வர கற்றுக்கணும். அந்த மாதிரி சமயத்தில் தான் நிறைய பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். நீங்கள் வந்து போல்டாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். இப்போது ஐடா சோஃபியாஸ் கடர் இந்த பெண் மிஷனரிகள்லாம் பார்த்துட்டு வரலாம். அவங்களுக்கெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்குமா? யோசித்து பாருங்கள். பெண்கள்னாலே அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு உங்களுக்கே தெரியும். பாலியல் வன்கொடுமை இருக்கும், அதுக்கப்புறமா சம்மந்தமில்லாத நபர்கள் நம்ம வாழ்க்கையில் குறுக்கிடுவாங்க, பேசுவாங்க, பழகுவாங்க, நம்மளை தப்பாக வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, அவங்க மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க. எல்லாம் நடந்து முடிந்தப்புறம் தான் நம்ம யோசிப்போம், ஐயோ என்னடா இது வாழ்க்கையில் இப்படி வந்து திசை மாறி போயிடுச்சு அப்படின்லாம். அந்த நேரத்துலலாம் நீங்கள் வந்து எதுக்குமே நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. ஏன்னா கர்த்தர் வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். நம்ம செஞ்ச பாவம், செய்து கொண்டிருக்கிற பாவம், இதுக்கெல்லாம் வந்து அவர் வந்து அவரையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துட்டாரு. ஒரே ஒரு தடவை ரத்தம் சிந்திட்டாரு. அதனால் நம்ம வந்து ஐயோ நான் இப்படி நடந்துட்டேனே, இப்படி பண்ணிட்டேனேன்னு நீங்கள் வந்து கவலைப்படக்கூடாது. ஏன்னா அந்த பாவத்தை நம்ம கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு அவரோட ஒப்புரவாகி அவரோட நம்ம சேர்ந்து ஐக்கியமாக வாழும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவர் அந்த விபச்சார ஸ்திரியை பார்த்து அவர் அதை தான் சொல்லுவார், இனி பாவம் செய்யாது அப்படின்னு தான் சொல்லுவார். அப்போனா என்ன, அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்து, அதுவும் நம்ம எப்போ கர்த்தருக்காக எழும்புகின்றோமோ அப்போ வந்து நம்மளை வந்து நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா நிறைய குறை சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட வந்து இவங்க ஊழியம் பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணலாமா அப்படின்லாம் கூட கேட்பாங்க. என்னை நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீ பேசுகிற மாதிரி நீ செய்கிறியா அப்படின்லாம் கூட கேட்பாங்க. ஆனால் நம்ம வந்து கர்த்தரை மட்டும் சார்ந்து
வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி ஒரு போராட்டமோ இடைஞ்சலோ இல்லை மற்ற நபர்களால் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு துன்பமோ ஒரு இழப்போ எது நடந்தாலும் வந்து கர்த்தர்கிட்ட நம்ம சொல்லிடணும். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நான் எப்பவுமே அப்படிதான். எனக்கு யார் என்ன கெடுதல் பண்ணாலும் சரி, யார் எனக்கு என்ன உபத்திரம் கொடுத்தாலும் சரி, என் வாழ்க்கையில் குறுக்கிட்டாலும் சரி, நான் வந்து கர்த்தர்கிட்ட தான் போய் ப்ரேயர் பண்ணுவேன். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். அது வந்து என் வாழ்க்கையில் நான் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். அவங்களா வந்து சாரி கேட்பாங்க, அவங்களா மனம் திரும்பி வருவாங்க. ஐயோ நான் அவங்கள தவறாக நினச்சிட்டேன், தவறாக பேசிட்டோம், தவறாக சொல்லிட்டோம் அப்படின்னு. ஸோ அதனால் நம்ம முழுவதும் கர்த்தரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பெண் மிஷினரிகள் பாருங்கள், அவங்க எந்த காலகட்டத்திலையும் வந்து எதை பற்றியும் அவங்க வந்து கவலைப்படலை. அவங்க எண்ணம் ஃபுல்லாக வந்து சேவை செய்யணும். குறிப்பாக பெண்களுக்காக செய்தார்கள். பெண்கள், சிறு பிள்ளைகள், அவங்க வந்து நிறைய இந்த இதனால் அவங்க பார்த்திங்கன்னா நிறைய விருதுகள் பெற்றார்கள். பார்த்திங்கன்னா அந்த அம்மையார் போற்றும் விதத்தில் இந்திய அரசு கெய்சர் இ இந்து என்ற பொற்பதக்கத்தை அளித்தது. இன்னொன்று வந்து அமெரிக்கா 1935 டிஎஸ்சி பட்டம் அளித்து கௌரவித்தது. மேலும் FACS என்னும் ஒரு மதிப்பியல் பட்டத்தையும் தந்தது. ஸோ எப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறி கொண்டிருக்கிறோமோ, இறையியல், அந்த கர்த்தரை சார்ந்த அந்த தியாலஜி அதெல்லாம் நம்ம படிக்கிறப்போ நம்மளுக்கு நிறைய போராட்டங்கள் நிறைய வரும். ஆனால் நம்ம பகுத்தறிய தக்க அந்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன, நம்மளுக்கு வந்து போராட்டம் மிகுதியாக இருக்கும். கர்த்தர் எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தாரோ அதே போல் நாமளும் இந்த உலகத்தை ஜெயிக்கணும். சில நேரங்களில் நம்ம மனம் வந்து பாரத்தாலேயோ மன அழுத்தத்தாலேயோ மன போராட்டத்தினாலேயோ தூக்கம் வராது. நிறைய நேரங்களில் நம்ம நிறைய சிந்திக்கிறோம். அதுதான் நம்மளை வந்து மன அழுத்தத்தில் கொண்டு போய் விடுகிறது. அந்த மாதிரி சிந்திக்கின்ற வேளையில் என்ன பண்ணுங்கன்னா பைபிள் எடுத்து படிங்க. அப்போ அது சில வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மளோட பேசுவார். சில காரியங்கள் வந்து நம்மளால் மறக்கவே முடியாது. ரொம்ப போராட்டமாக இருக்கும். அந்த நேரத்துலலாம் நம்ம வந்து ஜெபம் பண்ணணும். கர்த்தருக்காக இந்த பெண் ஊழியர்கள் எப்படி மிஷினரிகள் செய்தார்களோ அதே போல் நம்மளால் ஆனதை ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம எழுந்து செய்ய தயாராக இருக்கணும். அதுக்கப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா அவருடைய மறைவு பற்றி எடுத்திங்கனாக்கா 1960 மே 24 அன்று ஐடா கொடைக்கானலில் தமது 90 வயதில் இயற்கை எய்தினார். நானும் இந்த மிஷினரிகளோட அந்த மறைவு தேதியை பார்த்தா எல்லாருமே 80 90 அப்படி தான் நான் படிச்சிருக்கேன். இது வரைக்கும் யாரும் 60 வயசில் இறந்துட்டாங்க, 70 வயசில், குறிப்பாக பெண் மிஷினரிகள். அப்போ பாருங்கள், கர்த்தருக்காக நாம் எழும்பி நிற்கும் பொழுது நம்மளுடைய ஆயுசு நாட்கள் நீடிக்கப்படுகிறது. சங்கீதத்தில் கூறியிருக்கிறது போல் அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள். சங்கீதம் 92:15 இருக்குது. அதனால் நம்ம இப்போ இன்னைக்கு வந்து நம்ம ஐடஸ் கடர் பற்றி பார்த்தோம். அவங்க இளமை பருவத்தில் அவங்க பெற்றோரோட கீழ்ப்படிந்து இருந்தாங்க. அந்த பண்பை நம்ம கற்றுக்கணும். இப்போ நம்ம நிறைய நேரங்களில் வந்து பெற்றோர்களோட ஆலோசனைக்கு அகெயின்ஸ்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி தான் நடக்கிறாங்க. பெற்றோர் ஒன்று சொன்னால் பிள்ளைகள் வேறு மாதிரி பேசுகிறாங்க, அவமரியாதையாக பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒரு ஃபேஷன் நினச்சிக்கிறாங்க. அது இப்போ புரியாது, வளர்ந்தப்புறம் தான் புரியும். ரெண்டாவது பார்த்திங்கனாக்கா அவங்க வந்து இந்த பெண்கள் படுகின்ற கஷ்டத்தை கண்கூடாக பார்க்குறாங்க. அதனால் அந்த பாரம் இருக்குது அவங்களுக்கு. இப்போ நம்ம ஒருத்தர் கஷ்டப்படுறப்போ வந்து ஒரு சிலர் கண்டுக்காமே போவாங்க, ஒரு சிலர் வந்து நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க, நிராகரிப்பாங்க. அப்போனா அவங்களுக்கு வந்து நம்மளை குறித்த பாரம் இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தர் கஷ்டப்படுறதையோ ஒருத்தர் வந்து துன்பப்படுறதையோ நீ எதுக்காக அவங்களுக்காக போய் செய்கிற, நீ யார் அவங்களுக்காக போராடுறதுக்கு அப்படின்லாம் ஒரு சிலர் ஃபேமிலியில் பேசுவாங்க. அந்த பாரம் இருக்கிறவங்க தான் அந்த கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக நினைத்து அந்த பாரத்தோடு இருக்கிறவங்களுக்கு தான் அது புரியும். மற்றவங்களுக்கு யாருக்குமே வந்து அது புரியாது. அது யாருக்கு அந்த பாரம் இருக்குன்னா கிறிஸ்துவின் அன்பு அவர்களிடத்தில் நிலைத்திருந்தால் மட்டும்தான் அந்த பாரம் நம்மளுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த பெண்கள் படுகின்ற அந்த கஷ்டத்தை புரிந்ததுனால, அவங்களுக்கு அந்த பாரம் இருந்ததுனால தான் மருத்துவ படிப்பை மேல்நாடு சென்று படித்து முடித்து வந்து இங்கே பெண்களுக்காக அவர்கள் வந்து அந்த பிளேகு வந்த சமயத்துலலாம் எப்படி உதவி பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன்.
செவிலியர் அவ்வளோவா கிடையாது. அதுக்குனால ஒரு செவிலியர் பள்ளியும் திறந்திருக்கிறாங்க. ஸோ 3வதா பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, செவிலியர் பள்ளி இது எல்லாமே தொடங்கி வைத்தாங்க. எந்த ஒரு காரியமும் நம்ம தொடங்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆள் உதவி இருக்காது, பண உதவி இருக்காது, எதுவுமே இருக்காது. நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம வந்து துவண்டு போகக்கூடாது. கர்த்தரை முன்வைத்து ஒரு காரியத்தை நம்ம தைரியமாக எடுத்து செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவங்க வந்து இந்த சமூக சேவைகளை முற்றிலுமாக தன் வாழ்க்கையை ஈடுபடுத்தி கொண்டார்கள். அவங்களுக்கு வேறு எந்த தாட்டும் அவங்கள வந்து அலக்கழிக்கலை. நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, படிக்கிறோம், ஒரு வேலைக்கு வரோம், திருமணம் செய்கிறோம், அதுக்கப்புறமா நிறைய இழப்புகள் சந்திக்கிறோம், அதுக்கப்புறமா திருப்பி வந்து நம்ம வாழ்க்கையில் யாராவது நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதையெல்லாம் மீண்டு வெளியில் வந்து ஒரு நிலைக்கு நம்ம வரும்பொழுது அப்போ வந்து முழுவதுமாக நம்ம கர்த்தருடைய அந்த பணியில் ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாமே வந்து நம்மளுக்கு தானாக அமைஞ்சிராது. ஒன்று நம்மளுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கர்த்தரிடத்தில் இந்த காரியத்தை செய்யும் முன்பதாக அவரிடத்தில் கேட்கணும், அவரிடத்தில் சொல்லணும், ஏசப்பா நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன், எனக்கு உதவி தாரும், இந்த காரியத்தில் நான் இப்படி வந்து சோர்ந்து போயிட்டேன், எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எல்லாத்தையும் கேளுங்க. நம்ம எப்படி தகப்பனிடத்தில் பேசுகிறது போல் கர்த்தரிடத்தில் நம்மளுடைய குறைகளை நம்மளுடைய கவலைகளை சொல்லுங்கள். ஆனால் தயவுசெய்து மனுஷரிடத்தில் மட்டும் உங்களுடைய கவலைகளையோ குறைகளையோ பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஏன்னா நம்ம வந்து நல்லா பேசுவோம், இப்போ யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்ட நல்லா பழகுவோம். அப்போ நம்ம மனசில் இருக்கிற காரியங்கள், நம்மளை அழுத்துகின்ற காரியங்கள், நம்மளை துக்கப்படுத்துகின்ற காரியங்கள்லாம் சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது எல்லாம் கேட்டுக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப அசிங்கமாக, கேவலமாக, கீழ்த்தரமாக நம்மளை திருப்பி கேட்பாங்க. அந்த நேரம் வந்து நம்ம ரொம்ப உடஞ்சி போயிடுவோம். அதுக்கு பதிலாக நம்ம அந்த ஒரு மனுஷரோடு பேசுவதை தான் நம்ம பெருசாக நினைக்கிறோம். ஆனால் கர்த்தரோட பேசுவது, கர்த்தரோட பழகுவது, அவரோட ஐக்கியமாக இருப்பது எவ்வளவு நல்ல காரியம், எவ்வளவு இன்பமானதுன்றது வந்து அதை அனுபவிச்சா தான் நம்மளுக்கு தெரியும். இல்லைன்னா கர்த்தரை அதை ருசித்து பார்த்தவர்களுக்கு தான் கர்த்தருடைய பிரசன்னம் வந்து எவ்வளோ மகிமையானது என்பது புரிந்து கொள்ள முடியும். அதனால் இன்றைக்கி நம்ம வந்து ஐடா சோஃபியா ஸ்கடரை பற்றி பார்த்தோம். அவங்க எப்படி வந்து கர்த்தருக்காக, கர்த்தருடைய பணிக்காக, பெண்களுக்காக, சிறுவர்களுக்காக எழும்பி நின்றார்களோ அதே போல் நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு திறமை இருக்கும். எல்லாரும் வந்து எல்லார்கிட்டையும் எல்லா திறமையும் இருக்காது. ஒரு சிலர் வந்து மற்றவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிப்பார்கள், மற்றவர்களுக்காக வந்து உதவி செய்வார்கள், அதுக்கப்புறமா நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல மெசேஜ் தருவாங்க, நல்ல பாட்டு பாடுவாங்க. ஸோ ஒருத்தர் ஒரு காரியத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு கர்த்தருக்காக நம்ம பாடுபட, கர்த்தருக்காக ஏதாவது ஒரு காரியம் செய்யணும். அப்படி செய்கிறப்போ நிறைய குற்றச்சாட்டுகள் வரும். நிறைய உங்களை வந்து கேரக்டர் வைஸ் அசாசினேட் பண்ணுவாங்க, கேரக்டர் வைஸ் உங்களை வந்து துன்புறுத்துவார்கள், கேரக்டர் வைஸ் உங்களை வந்து அசிங்கமாக படுத்துவாங்க, அசிங்கமாக பேசுவாங்க. ஆனால் கர்த்தருக்கு வந்து நீங்கள் யார், நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றது கர்த்தருக்கு அவருக்கு தெரிஞ்சால் போதும். மற்றவங்கள பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க. கர்த்தருக்காக நம்ம எழும்பி நின்று இந்த பெண் மிஷினரிகள் எப்படி வெளிநாட்டிலேருந்து இந்தியாவிற்கு வந்து இந்தியாவிற்காக பாடுபட்டார்கள். அந்த மிஷினரிகள்லாம் வந்துடலன்னா நம்ம ஊரில் எல்லாரும் ஆடு மாடு தான் மேய்ச்சிருந்துருப்போம். படிப்பறிவு இருந்திருக்காது, வேலை வாய்ப்பு இருந்திருக்காது, நல்ல உடை உடுத்தியிருக்க மாட்டோம், நல்ல ஒரு இருப்பிடம் இருக்காது, சுகாதாரம் இருந்திருக்காது. இவ்வளோத்தையும் அவங்க நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதுக்காக பாடுபட்டிருக்கிறார்கள், அதற்காக தன் உயிரையும் விட்டிருக்கிறாங்க. ஆனால் இதே ஊரில் பிறந்து வளர்ந்து நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இப்போ நம்மளை நாமளே சோதித்து பார்க்கலாம். நம்ம இந்த இந்தியாவில் பிறந்தோம், கர்த்தர் நம்மளுக்காக ஒரு வழியை காமிச்சிருக்காரு. ஸோ நம்ம வந்து சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் நம்மளை வெறுக்காதவர் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். மனம் மாறாதவர் அவர் மட்டும்தான். அதனால் நம்ம வந்து எல்லா காரியத்தையும் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவரை சார்ந்து வாழும்பொழுது எல்லா காரியத்திலும் நம்மளுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம், ஜெயம் உண்டு. அதனால் எதுக்காகவும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. இப்போ ஜெபத்தோடு முடிப்போம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கே 2-3 பேர்கள் சேர்ந்து உமது நாமத்தை துதிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியில் வருவேன் என்று வாக்களித்த நல்ல தகப்பனே, ஏசப்பா, இதோ நாங்கள் பெண் மிஷனரிகளை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அவர்களுடைய இளமை பருவத்தில் ஏசப்பா எந்த விதமான இச்சைகளுக்கோ இல்லை எந்த விதமான எண்ணங்களுக்கோ தங்களை அர்ப்பணிக்காமல் ஏசப்பா உம்முடைய வழியை தெரிந்தெடுத்து கொண்டார்கள் ஆண்டவரே. உம்முடைய பாதையை தெரிந்தெடுத்து கொண்டார்கள் ஆண்டவரே. உம்மை சார்ந்து வாழ கற்றுக்கொண்டார்கள் ஆண்டவரே. அதே போல் பெண்களாகிய நாங்களும் ஏசப்பா எந்த தவறான வழியில் எந்த பாவ வழியில் சென்றிருந்தாலும் ஏசப்பா உம்மை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உம்மோடு சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் எந்த விதத்திலும் துவண்டு போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. எல்லா காரியங்களிலும் ஏசப்பா உம்மை நம்பி உம்முடைய பாதையிலே வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். நல்லவர்கள் யாரு, கெட்டவர்கள் யாரு என்று பகுத்தறிந்து பழகக்கூடிய அந்த பண்பை தாரும் கர்த்தாவே. யார் எங்களை வெறுத்தாலும், யார் எங்களை உதறி தள்ளினாலும், எங்களை வெறுக்காதவர், எங்களை எப்பொழுதும் அன்பு செய்து கொண்டிருக்கிற ஆண்டவர் நீர் ஏசப்பா. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று கூறியிருக்கிறார் ஆண்டவரே. நாங்கள் உம்மை சார்ந்து உம்முடைய வழியில் உம்முடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை தியானித்து வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும் கர்த்தாவே. அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்தரலும் கர்த்தாவே. மனதளவில் ஏசப்பா எத்தனையோ பேர் வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளாலும் போராட்டங்களாலும் எத்தனையோ காரியத்தினாலும் ஏசப்பா அவதிப்பட்டு கொண்டிருப்பார்கள் கர்த்தாவே. அவர்களுக்கு இன்றைய விடுதலையை தாரும் கர்த்தாவே. அதே போல் ஏசப்பா மற்ற பெண்கள் ஏசப்பா அவர்கள் போகும்பொழுதும் வரும்பொழுதும் அவர்களோடு துணையாக இருந்து பரமபிதா ஒரு தாயாக, ஒரு தந்தையாக, ஒரு சகோதரனாக இருந்து அவர்களை அரவணைத்து வழிநடத்தி செல்ல போவதற்காக சென்று கொண்டிருப்பதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் ஏசப்பா நாங்கள் சிறுக வேண்டும், நீர் பெருக வேண்டும், உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நாங்கள் பெருமை கொள்ளாதவாறு நீர் எங்களை உம்முடைய கரத்துக்குள் உம்முடைய செட்டைகளுக்குள் எங்களை பாதுகாத்தருளும் கர்த்தாவே. எந்த துரோகிகளும் எந்த அந்நியன் வன்கண்ணிலும் நாங்கள் சிக்காத வண்ணம் நீர் எங்களை பாதுகாத்தருளும் கர்த்தாவே. ஒவ்வொரு காரியத்திலும் ஏசப்பா நீர் எங்களை கையெடுத்த எங்களை நீர் அரவணைத்து சேர்த்து கொண்டு எங்களை குயவன் எப்படி களிமண்ணை வணைவது போல எங்களை நீர் பாதுகாத்து வழிநடத்த போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, அந்த செய்தி கேட்டு நிற்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஏசப்பா எந்த கொடிய நோயினாலோ எந்த வேதனைகள் இந்த கோடை காலத்தில் எவ்வளோ பேருக்கு நிறைய கஷ்டங்கள் வரும் ஆண்டவரே. அனைத்திலும் இருந்து நீர் அவர்களை பாதுகாத்தரலும், அவர்களுடைய பண தேவைகளை சந்தித்தரலும். அவர்களுக்கு ஏசப்பா எல்லா காரியத்திலும் நீர் உறுதுணையாக இருந்து வழிநடத்தி சென்று கொண்டிருப்பதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.